1967லயும் 1977லயும் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒன்று நடந்துச்சு இல்லையா? அப்படி 1967-77ல என்ன அரசியல் மாற்றம் நடந்ததுன்னு தெரியுமா? 1947லேருந்து 67 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. ஆனால் 1967ல் என்ன நடந்துச்சுன்னா, அண்ணாதுரை தலைமையிலான திமுக காங்கிரஸை தோற்கடிச்சு முதல் முறையை ஆட்சியை கைப்பற்றுச்சு. அந்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸால் எழுந்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆட்சி செஞ்ச திமுகவை 1977ல் வச்சு எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திமுக தோற்கடிச்சு ஆட்சியை கைப்பற்றினாங்க. அதிலிருந்து இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி கிட்டத்தட்ட 50 வருஷங்களா தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாட்டி மறுபடியும் இன்னொரு பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் வரப்போகுது. ஒவ்வொரு அரசியல் புரட்சியும் வரலாற்றில் ஒரு தலைவனை உருவாக்கும். அந்த மாதிரி இந்த தடவையும் ஒரு தலைவன் நம்ம கண்ணு முன்னாடியே உருவாகிட்டு இருக்கார். அவர் யாருன்னு இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026ல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த 2வது மாநில மாநாடு.